ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவியை நல்லா சாதத்தோட சுட சுட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் தொட்டு சாப்பிடும் போதுமே இந்த ப்ரான் கிரேவியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கிரேவியை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா இந்த கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 4 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன நட்சத்திரப்பூ, 4 கிராம்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா இதையெல்லாம் பொரிய விட்டுக்கங்க. இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 5 பச்சை மிளகாயையும் நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா முழுசாக வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு. அதான் 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டு பார்த்தாலே தெரியும் தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரானை அப்படியே சேர்த்துக்கணும். இது கூட சேர்க்குறதுக்காக 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்க்க விரும்பினா சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ப்ரானை நல்லா தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். ப்ரான் நல்லா இந்த மாதிரி வெந்து வர வர தண்ணி விட்டு வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். அடுத்து ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் இந்த ப்ரான் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரான் கிரேவிக்கு ப்ரானை வேக வைக்கும் போது எப்போதுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ப்ரானே அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வெந்து வரும். அப்படி தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சிக்கன் மசாலா சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிரேவியில் மேலே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மிதந்து அழகாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கிரேவியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக கிரேவி ரெடியாகி வந்துடும். கடைசியாக இதில் வாசனைக்காக கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் கிரேவி ரெடி. நான் இன்றைக்கி இந்த ப்ரான் கிரேவியில் தண்ணி எதுவும் சேர்க்கல. இந்த அளவுக்கு கிரேவி இருந்தாலே எனக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கிரேவி இன்னும் கூட கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் கிரேவி நம்ம அருமையாக ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.